பணக்காரராக இருப்பது உங்கள் உரிமை. பணக்காரராக இருப்பது உங்கள் உரிமை. நீங்கள் இங்கு அனைத்து வளங்களுடன் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக வாழ்வதற்காக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழ்வதற்கு தேவையான பணத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இங்கு வளர்ந்து விரிவடைந்து ஆன்மீகத்திலும் பொருட்செல்வத்திலும் மனதளவிலும் மலர்வதற்காக இருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் முழுமையாக மேம்படுத்திக் கொள்ள மற்றும் வெளிப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு முழு உரிமை உண்டு. உங்களை நீங்கள் அழகாலும் ஆடம்பரத்தாலும் சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஆழ்மனதின் செல்வங்கள் இருக்கும் பொழுது தேவை போதும் என்ற எண்ணத்துடன் ஏன் நிம்மதியடைய வேண்டும்? இந்த பகுதியில் பணத்தோடு தோழமை கொள்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளலாம். உங்களிடம் எப்பொழுதுமே தேவையை விட அதிகம் இருக்க வேண்டும். பணக்காரராக இருப்பதற்கான உங்கள் ஆசை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக முழுமையாக வாழத்தான். இது அண்டத்தின் வலியுறுத்தல். இது நல்லது மட்டுமல்ல, மிகவும் நல்லது. பணம் ஒரு குறியீடு. பணம் பரிமாற்றம் செய்வதன் ஒரு குறியீடு. இது உங்களுக்கு தேவைப்பட்டவைகளிலிருந்து சுதந்திரம் மட்டுமல்லாமல் அழகு, ஆடம்பரம், மிகுதி மற்றும் சீர்படுத்தலும் தான். இது நாட்டின் நிதி ஆரோக்கியத்தை மட்டும் குறிக்கும். உங்கள் உடலின் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வின் பணத்தின் ஓட்டம் சீராக இருக்கும் பொழுது உங்கள் நிதி நிலைமை ஆரோக்கியமாக இருக்கிறது. மக்கள் பணத்தை அதிக அளவில் சேர்த்து பயத்தில் அதனை பூட்டி வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பது பொருளாதார நோய். பணம் பல நூற்றாண்டுகளாக பல வடிவங்கள் எடுத்து பரிமாற்றத்தின் மத்தியமாக இருந்துள்ளது. உப்பு, மணி, பல்வேறு வகையான ஆபரணங்கள் போன்று ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதன் செல்வம் அவனிடமிருந்து கால்நடையை வைத்து நிர்ணயிக்கப்பட்டது. இப்போது நாம் நாணயம், காசோலைகள் போன்றவற்றை உபயோகிக்கிறோம். ஏனென்றால் நம்மால் நம் வீட்டில் இருக்கும் ஆடுகளை எடுத்துக்கொண்டு சுத்த முடியாது. செல்வத்திற்கான ராஜ வழியில் எப்படி நடப்பது? உங்கள் ஆழ்மனதின் சக்தியை பற்றி அறிந்திருப்பதே ஆன்மீக, மன மற்றும் நிதி நிலைமையில் செல்வந்தராக ராஜ வழி. மனதின் சட்டங்களை அறிந்து மாணவனுக்கு பொருளாதார நிலைமை, பங்கு சந்தை ஏற்றத்தாழ்வு, அழுத்தம், போர் மற்றும் இதர நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்கும். பணம் எந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு அதிகப்படியாகத்தான் இருக்கும். இது எதனால் என்றால் அவன் தன் ஆழ்மனதிற்கு செல்வத்தை பற்றிய எண்ணத்தை சொல்லியிருக்கிறான். அதனால் அவன் எங்கிருந்தாலும் அவனுக்கு அது கிடைத்து கொண்டே இருக்கும். அவன் பணம் தன் வாழ்வில் நல்ல புழக்கத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே அதிகபட்சமாகத்தான் இருக்கும் என்றும் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஜெர்மனி நாட்டில் 1ஆம் உலகப் போருக்கு பின்னர் அந்த நாட்டின் நாணயமான மார்க் தன் மதிப்பை இழந்தது போல் நாளை நம் அரசின் நிதி நிலைமை சீரழிந்தாலும் அவனால் மீண்டும் அந்த பணத்தை அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை தன் வாழ்விற்குள் ஈர்த்து கொள்ள முடியும். உங்களிடம் ஏன் அதிக பணம் இல்லை? இந்த பகுதியை படித்துக்கொண்டே நீங்கள் இப்பொழுது கிடைப்பதை விட அதிக சம்பளத்திற்கு தகுதியானவன் நான் என்று கூறலாம். பெரும்பாலானவர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை என்று நான் நம்புகிறேன். அதன் முக்கிய காரணம் அவர்கள் மெதுவாகவோ அல்லது பொதுவிலோ அல்லது நிந்திப்பதுதான். அவர்கள் பணத்திற்கு அடிமையாவது அனைத்து தீமைகளுக்கும் அடிப்படை காரணம் என்று கூறுவதுதான். அவர்கள் பணத்தை அழுக்கான நிதி மற்றும் பணத்தின் அன்பே எல்லா தீமைகளுக்கும் மூலமாகும் என்று கருதுகிறார்கள். அவர்கள் செழிப்பாக இல்லாததற்கு மற்றொரு காரணம் ஏழ்மையில் ஒரு நற்பண்பு இருப்பதாக அவர்கள் ஆழ்மனதின் ஒரு எண்ணம் ஒளிந்து கொண்டிருப்பதுதான். இந்த ஆழ்மனதின் பதிவு குழந்தை பருவத்தில் ஆரம்ப நாட்களில் எடுத்த பயிற்சி, மூடநம்பிக்கை மற்றும் பல புனித நூல்களில் எழுதப்பட்ட விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டிருப்பதுதான். பணமும் சமநல வாழ்க்கையும். ஒரு முறை ஒரு மனிதன் என்னிடம் சல்லி காசு கூட இல்லை என்று எனக்கு பணம் பிடிக்காது, அனைத்து தீமைகளுக்கும் அதுதான் அடிப்படை காரணம் என்று கூறினான். இந்த வாக்கியங்கள் குழம்பிய ஒரு பைத்தியக்கார மனநிலையை உணர்த்துகிறது. மற்றவை எல்லாவற்றையும் விடுத்து பணத்தை மட்டும் விரும்பினால் அது உங்களை சமநிலை இழந்த ஒரு பக்குவவாதியாக ஆகிவிடும். நீங்கள் இங்கு உங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை புத்திசாலித்தனமாக பிரயோகிக்க வேண்டும். சிலர் அதிகாரத்திற்காக இயங்குவார்கள், சிலர் பணத்திற்கு. உங்கள் மனது பணத்தை நோக்கி செலுத்தி வேண்டியதெல்லாம் பணம்தான், எனக்கு வேண்டியதெல்லாம் பணம்தான், என் கவனம் அனைத்தையும் பணம் சேர்ப்பதில் செலவிடப் போகிறேன், வேறு எதுவும் ஒரு பொருட்டல்ல என்று கூறினால் உங்களுக்கு பணமும் பெரிய அதிர்ஷ்டமும் கிட்டலாம். ஆனால் இங்கு சமநிலையான வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள்.
உங்களது மற்ற பசிகளான மன நிம்மதி, நல்லிணக்கம், மகிழ்ச்சி, அன்பு, சிறந்த ஆரோக்கியம் ஆகியவற்றையும் திருப்திப்படுத்த வேண்டும். பணத்தை மட்டும் குறிக்கோளாக கொள்வது தவறான தேர்வு. அது மட்டும்தான் உங்களுக்கு வேண்டியது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஆனால் அனைத்து முயற்சிகளுக்கும் பின்னர் பணம் மட்டும்தான் உங்கள் தேவை இல்லை என்பதை கண்டு கொண்டீர்கள். நீங்கள் வாழ்வில் உண்மையான நிலைமை, அழகு, பதுங்கியுள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வருவது, மற்றவர்களது வாழ்க்கை நிதானமானதாக ஆக்கவும் அவர்களை வெற்றி பெற செய்வதையும் விரும்புகிறீர்கள். உங்களது ஆழ்மனதின் சட்டங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் ஒரு லட்சியமோ பல லட்சியங்களோ பெறலாம். அதை நீங்கள் விரும்பினால் அது மட்டுமல்லாமல் மன நிம்மதி, நல்லிணக்கம், ஆரோக்கியம், முழுமையான வெளிப்பாடு ஆகியவற்றையும் பெறலாம். ஏழ்மை ஒரு மனநோய். ஏழ்மையில் எந்த நற்பண்பும் இல்லை. ஏனைய மனநோய்கள் போல் அதுவும் ஒன்று. நீங்கள் உடலளவில் நோயுற்றிருந்தால் உங்களிடம் ஏதோ தவறாக உள்ளது என்று நினைப்பீர்கள். நிலைமையை சீர் செய்ய உதவி நாடுவீர்கள். அதுபோலவே உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் பணம் புழக்கத்தில் இல்லை என்றால் உங்களிடம் ஏதோ மிகவும் தவறாக உள்ளது. வாழ்க்கையின் கொள்கை உந்துவது வளர்ச்சியை நோக்கி, விரிவை நோக்கி, அளவற்ற செல்வங்களை நோக்கி. நீங்கள் இங்கு கிழிந்த ஆடையில் ஒரு எளிய சிறு குடிசையில் பட்டினியாக வாழ இருக்கவில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக, செழிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏன் எப்பொழுதுமே பணத்தை பழிக்கக்கூடாது? பணத்தை பற்றிய அனைத்து விசித்திரமான மூட நம்பிக்கைகளிலிருந்தும் உங்கள் மனதை சுத்தம் செய்யுங்கள். எப்பொழுதுமே பணத்தை தீமை என்றும் அழுக்கு என்றும் பார்க்காதீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் அதை நீங்கள் சிறக்கெடுத்து உங்களிடமிருந்து தூர பறக்க செய்கிறீர்கள். நீங்கள் பழிப்பதை இழந்து விடுவீர்கள் என்று ஞாபகத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கடுமையாக விமர்சனம் செய்வதை உங்களால் ஈர்க்க முடியாது. பணத்தை பற்றிய சரியான நோக்கம் கொள்வது. உங்கள் அனுபவத்தில் பணத்தை பன்மடங்காக பெருக்க நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறை. ஒரு நாளில் கீழ்கண்ட வரிசையை பல முறை கூறுங்கள். எனக்கு பணம் கிடைக்கும், நான் அதை மிகவும் விரும்புகிறேன், அதை புத்திசாலித்தனமாக உபயோகிக்கிறேன், ஆக்கப்பூர்வமாக, நியாயமாக. பணம் என் வாழ்வில் சதா சர்வகாலமும் புழக்கத்தில் உள்ளது, அதை மகிழ்ச்சியுடன் செலவிடுகிறேன், அது என்னிடம் பன்மடங்காக திரும்பி வருகிறது, அற்புதமான முறையில் அது நல்லது. அந்த நல்ல பணமானது என் பக்கம் பனிமலை சரிவது போல் பாய்ந்து வருகிறது. அதை நான் நலத்திற்காக பயன்படுத்துகிறேன். எனக்கு இருக்கும் நல்லவை அனைத்திற்கும், என் மனதின் செல்வத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன். அறிவியல் பூர்வமாக சிந்திப்பவர் பணத்தை எப்படி பார்ப்பார்? உதாரணத்திற்கு, நீங்கள் தங்கம், வெள்ளி, செப்பு, எஃகு அல்லது இரும்பை மண்ணில் பார்த்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இவற்றை தீயவை என்று சொல்வீர்களா? அனைத்தும் தீயவையும் மனிதன் இரண்ட புரிதல், அவன் அறியாமை அல்லது வாழ்வை பற்றி தவறாக புரிந்து கொள்ளுதலிலிருந்து தான் ஆழ்மனதை தவறாக பயன்படுத்துவதிலிருந்து வருகிறது. ஏனென்றால் அவன் வேறு ஏதேனும் வகையான உலோகத்தை பரிமாற்ற முறைக்கு வைத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். நாம் காகிதத்தால் ஆன பணம், காசோலைகள், வெள்ளி மற்றும் நிக்கல் ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். நிச்சயமாக அவை தீயவை இல்லை. இயல்பியல், வேதியியல் நிபுணர்கள் ஒரு உலோகத்தில் இருந்து மற்றொன்று அதன் அணுக்குள் எலக்ட்ரான்கள் எவ்வளவு வேகமாக நகர்கின்றது என்பதை பொறுத்தே அதன் வேற்றுமை அமைந்துள்ளது என்பதை அறிவார்கள். ஒரு சக்தி வாய்ந்த சைக்ளோட்ரான் மூலம் அணுக்களை செலுத்தி ஒரு உலோகத்தை மற்றொன்றாக மாற்ற அவர்களால் முடியும். ஒரு நிபந்தனைகளின் கீழ் தங்கம் மெர்க்குரியாக மாறுகிறது. வருங்காலத்தில் நம் விஞ்ஞானிகள் தங்கம், வெள்ளி மற்றும் இதர உலோகங்களை செயற்கையாக வேதியியல் பரிசோதனை கூடங்களில் உருவாக்குவார்கள் என்று நம்புகிறேன். அதற்கான செலவு இப்பொழுது நம்மை தடுக்கலாம், ஆனால் இது சாத்தியம். எந்த ஒரு புத்திசாலியான மனிதனும் இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் மற்றும் ஐசோடாப் எனப்படும் அணுக்குள் இருக்கும் பொருள்களில் தீமையும் காண்பார்கள் என்று என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. உங்கள் சட்டை பையுக்குள் இருக்கும் காகிதத்தில் இவை வெவ்வேறு விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது எண்ணிக்கையும் நகரும் விதமும் மாறுபட்டிருக்கும். உங்கள் சட்டை பையுக்குள் இருக்கும் காகிதம் வெள்ளியிலிருந்து அப்படி மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான பணத்தை எப்படி ஈர்ப்பது? பல வருடங்கள் முன் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் விரும்பிய ஒரு இளைஞரை சந்தித்தேன். அவரிடம் பணம் இல்லை. அவனிடம் எப்படி மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு விதை தான் மலர்வதற்கு தேவையான அனைத்தையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறதோ அதுபோன்று நாமும் அவனிடமிருந்து ஒரு பாடத்தை கற்று தேவையான எண்ணங்களை நம் ஆழ்மனதில் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். தன் செலவுகளுக்கு இந்த இளைஞன் மருத்துவர்களின் அலுவலகங்கள் மற்றும் அவர்கள் அறையின் ஜன்னல்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்து பணம் சம்பாதிப்பான். ஒவ்வொரு நாளும்
தான் தூங்க செல்லும் முன் தன் அறையின் சுவற்றில் கொட்டை எழுத்துகளில் தன் மருத்துவ சான்றிதழ் தொங்கவிடப்பட்டது போல் கற்பனை செய்து கொள்வான் என்று என்னிடம் கூறினான். அவன் வேலை செய்த இடத்தில் இத்தகைய சான்றிதழ்களை அவன் துடைத்து மின்னச் செய்து மாட்டுவான். அதனால் தன் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு சான்றிதழை கற்பனை செய்து அவனுக்கு கடினமாக இல்லை. அந்த காட்சியை அவனால் அங்கு எப்படி மேம்படுத்த முடிந்தது? அவன் மனதில் கண்ட இந்த காட்சியை 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு நாள் இரவும் வலியுறுத்தியதால் நிச்சயமான விளைவுகள் தொடர்ந்தன. இதன் தொடர்கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு மருத்துவருக்கு இவனை மிகவும் பிடித்ததினால் இவனுக்கு அவசர கால சிகிச்சை கருவிகளை, கிருமி நாசனம் செய்வது, ஊசிகள் குத்துவது மற்ற இதர வேலைகளிலும் பயிற்சி கொடுத்து இவனை தன் பணியில் துணையாக அமர்த்தினார். பிறகு அந்த மருத்துவர் அவனை தன் சொந்த செலவில் மருத்துவம் படிக்க வைத்தார். இன்று இந்த இளைஞன் கனடா நாட்டின் மாண்ட்ரில் நகரத்தில் ஒரு பிரபல மருத்துவர். இவன் தன் ஆழ்மனதை உபயோகப்படுத்தி ஈர்ப்பது எப்படி என்பதை கண்டு கொண்டான். பழமையான விதியை இயக்கினான். முடிவை காண முடிந்தால் அதை செயலாக்கும் வழிகளை நீங்கள் வரவழைத்து விட்டீர்கள். இந்த விஷயத்தில் முடிவு மருத்துவராவது. அந்த இளைஞனால் நிஜத்தில் ஒரு மருத்துவராக இருப்பதை பார்க்க, கற்பனை செய்ய மற்றும் உணர முடிந்தது. அவன் இந்த எண்ணத்துடன் வாழ்ந்து அதற்கு போஷாக்களித்து அன்பை பொழிந்து அது ஆழ்மனதின் பல நிலைகளுக்கு ஊடுருவி அதை நிஜமாக மாற்றுவதற்கான அனைத்து தேவைகளையும் ஈர்த்தது. அதனால் அவன் கனவு நிறைவேறியது. ஏன் சிலருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதில்லை? நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு அங்கு உங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அங்கு உங்கள் வேலை பெரிதாக பாராட்டப்படுவதில்லை. நீங்கள் அதிக சம்பளம் மற்றும் போற்றுதலுக்கு தகுதியானவர் என்று மெல்லமாக உங்கள் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களை அறியாமையிலேயே அந்த நிறுவனத்துடன் உங்கள் தொடர்பை துண்டித்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் ஒரு விதியை செயலுக்கு கொண்டு வருகிறீர்கள். உங்கள் மேலாளர் உங்களிடம் உங்கள் வேலையிலிருந்து விடுவிக்க வேண்டியிருக்கிறது என்று கூறுவார். நிஜத்தில் நீங்களைத்தான் உங்களை அந்த வேலையிலிருந்து விடுவித்து கொண்டீர்கள். உங்கள் மனநிலையை உறுதி செய்ய அந்த மேலாளர் ஒரு கருவி மட்டுமே. இது செயல் மற்றும் எதிர்வினை நியதியின் ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள் எண்ணம் செயல், உங்கள் ஆழ்மனதின் பதிலே எதிர்வினை. செல்வங்களை அடைவதில் வரும் தடைகளும் தடங்கல்களும். சில மனிதர்கள் இப்படி கூற நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த மனிதன் பெரிய சதிகாரன், அவன் நேர்மையற்ற முறைகளில் பணம் சம்பாதிக்கிறான், அவன் போலியான மனிதன், அவனிடம் ஒன்றுமில்லாத பொழுதிலிருந்து எனக்கு அவனை தெரியும், அவன் ஒரு வஞ்சகன், திருடன், பணம் சுரண்டுபவன். இப்படி பேசும் மனிதனை பற்றி நீங்கள் ஆராய்ந்தால் அவன் ஏதோ ஒரு உடல் கோளாறினாலோ அல்லது நிதி பிரச்சனையினாலோ தவித்து கொண்டிருப்பவன் என்று கண்டறிவீர்கள். ஒருவேளை அவன் முந்தைய கல்லூரி நண்பர்களை அவனை விட அதிக சாதனைகள் புரிந்து வெற்றி படிக்கட்டில் முன்னேறி இருக்கலாம். இப்பொழுது அவர்களது வெற்றி அவனுக்கு கசப்பானதாகவும் பொறாமையை தூண்டுவதாகவும் இருக்கலாம். பல தருணங்களில் இதுதான் அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். தன் சக மாணவர்களை பற்றி எதிர்மறையாக நினைத்து அவர்களது செல்வத்தை பழிப்பவர்களை அவர்கள் வேண்டி விரும்பும் செல்வங்கள் ஓடிவிடும். தான் எதை வேண்டுகிறோமோ அதையே நிந்திக்கிறான். இரு வழியில் பிரார்த்தனை செய்கிறான். ஒரு பக்கம் செல்வம் என்னை நோக்கி பாய்கிறது என்றான். மறுமூச்சில் அமைதியாகவோ அல்லது சாதகமாகவோ அவனிடம் உள்ள செல்வத்தை நான் வெறுக்கிறேன் என்கிறான். மற்றவர்களின் செல்வத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். உங்கள் சேமிப்பை காத்து கொள்ளுங்கள். சேமிப்புகள் குறித்த அறிவு வேண்டும் என்று நீங்கள் நாடினால், அல்லது உங்கள் கையிருப்பு, ஸ்டாக் மற்றும் உறுதி சான்றிதழ்கள் பற்றிய கவலை உங்களுக்கு இருந்தால் அமைதியாக பின்வருமாறு கூறுங்கள். அளவற்ற ஆற்றலானது என் அனைத்து நிதி குறித்த விவரங்களை கவனமாக கண்காணிக்கின்றது. நான் செழிப்புடன் இருக்க தேவையானவற்றை அது பார்த்து கொள்ளும். இதை அடிக்கடி செய்யுங்கள். உங்கள் சேமிப்புகள் விவேகமானதாக ஆகிவிட்டதை நீங்கள் காண்பீர்கள். அதற்கும் மேலாக நீங்கள் நஷ்டத்திலிருந்து காக்கப்படுவீர்கள். ஏதேனும் நஷ்டம் வரும் முன்னே கையிருப்பு பங்குகளை விற்றுவிட அது உங்களுக்கு அறிவுறுத்தும். எதையும் கொடுக்காமல் எதையுமே பெற முடியாது. பெரிய கடைகளில் பொருட்கள் திருட்டு போகாமல் இருக்க கண்காணிப்பாளர்களை வேலைக்கு வைத்திருப்பார்கள். அவர்கள் தினமும் ஒன்றுமே கொடுக்காமல் ஏதேனும் எடுத்து செல்ல வரும் பலரை பிடிப்பார்கள். அப்படி திருடுபவர்கள் மனதளவில் பற்றாக்குறை மற்றும் வரம்புகளுடன் வாழ்கிறார்கள். தங்கள் வாழ்விலிருந்து அமைதி, சுதந்திரம், நேர்மை, நம்பிக்கை, நாணயம், நல்லுணர்வு மற்றும் உறுதியை திருடி விடுகிறார்கள். அதற்கு மேல் தங்களின் நற்குணங்களை இழப்பது, சமுதாயத்தில் அந்தஸ்து, கௌரவம் மற்றும் மனநிம்மதி போன்ற இழப்புகளை தம் பக்கம் ஈர்த்து கொள்கிறார்கள். இவர்கள் தங்கள் மனம் எப்படி வேலை செய்கிறது, எதை பற்றி
எதை பற்றிய அறிவு மற்றும் அதை பற்றிய நம்பிக்கையை தொலைத்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆழ்மனதின் சக்தியை அழைத்து அது சிறந்த வெளிப்பாட்டை தூண்டுகிறது என்று நம்பிக்கொண்டால் அவர்களுக்கு நிரந்தர விநியோகமும் வேலையும் இருக்கும். பின் உண்மையாக நேர்மையாக விடாமுயற்சியுடன் அவர்கள் வேலை செய்தால் அவர்கள் தங்களுக்கு நற்பெயரும் சமூகத்தில் நல்லதொரு அந்தஸ்தையும் பெறுவார்கள். உங்களது நிரந்தர பணப்புழக்கம். அவர்கள் ஆழ்மனதின் சக்தியையும் உங்கள் எண்ணங்களின் ஆக்கப்பூர்வ சக்தி அல்லது மனதின் காட்சியை அறிவதுதான். சுதந்திரம், செழுமையான வாழ்வு மற்றும் நிரந்தர வழங்கல்களும் தரும். உங்கள் மனதில் இருக்கும் மிகுதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் செல்வத்தில் எதிர்ப்பு தனக்கென்று கணிதமும் வெளிப்படுத்தும் விதம் கொண்டது. செழுமையான வாழ்க்கையை நீங்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டால் மிகுதி தன்னால் உங்கள் வாழ்வில் வரும். இதுவே உங்கள் தினசரி உறுதிமொழியாக இருக்கட்டும். உங்கள் இதயத்தில் எழுதி கொள்ளுங்கள், நான் என் மனதின் அளவற்ற செல்வங்களுடன் ஒன்றுவிட்டேன். செல்வச் சிறப்புடன் மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக இருப்பது என் உரிமை. பணம் என் பக்கம் சுதந்திரமாக அளவுக்கு அதிகமாக முடிவில்லாமல் பாயும். என் தகுதியை பற்றி நான் எப்பொழுதும் உணர்வுடன் இருக்கிறேன். எனக்கு திறன்கள் பலவாறாக உள்ளது. நான் அற்புதமாக நிதி நிலைமையில் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இது அற்புதமானது. உங்கள் செல்வத்தை மென்மேலும் உயர்த்த சில வழிகள். பணக்காரராக இருப்பது உங்கள் உரிமை என்று தைரியமாக கோருங்கள். உங்கள் ஆழ்மனம் அது கோரிக்கையை மதிக்கும். சுலபமாக காலம் தள்ள பணம் இருந்தால் மட்டும் போதாது. நீங்கள் விரும்பும் அனைத்து செயல்களையும் செய்வதற்கு அதுவும் எப்பொழுதும் விரும்புகிறோமோ அப்பொழுது செய்வதற்குமான பணம் உங்களுக்கு தேவை. இதனை அடைவதற்கு உங்கள் ஆழ்மனதின் செல்வங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பொருளாதாரம் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் சுதந்திரமாக வளைய வரும். பணத்தை பார்க்கும் பொழுது கடல் அலையை பார்ப்பது போல் பாருங்கள். கடல் அலைகள் என்றுமே குறைவதில்லை. கடல் அலையை போன்றே செல்வத்தை பார்த்தால் உங்களுக்கு அது மிகுதியாக கிடைக்கும். கடலின் ஏற்றத்தில் அலையின் ஓட்டம் நிலையாக இருக்கும். கடல் அலை ஒன்று ஓய்ந்தாலும் திரும்ப வருவது உறுதி. அதுபோலத்தான் செல்வமும். உங்களுடைய ஆழ்மன சட்டத்தை அறிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எப்பொழுதும் எந்த உருவிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். பலர் சம்பாதிப்பது அவர்கள் அன்றாட வரவு செலவிற்கே சரியாக இருப்பது அவர்கள் பணத்தை கண்டனம் செய்வதனால்தான். நீங்கள் எதை நிந்தித்தாலும் அது இறக்கை முளைத்து உங்களிடமிருந்து பறந்துவிடும். பணத்தை ஒருபோதும் இறைவனாக்காதீர்கள். அது ஒரு குறியீடு மட்டுமே. உண்மையான செல்வம் என்பது என்றுமே உங்கள் மனதில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இங்கு ஒரு சமநிலையில் வாழ்வதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து பணத்தையும் அடைவது இதில் ஒன்றுதான். பணமே குறியாக இருக்காதீர்கள். செல்வம், சந்தோஷம், அமைதி, உண்மையான வெளிப்பாடு, அன்பு ஆகியவற்றை மிளற செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனம் இந்த அனைத்து வெளிப்பாட்டுகளிலும் வட்டியுடன் உங்களுக்கு திரும்ப தரும். ஏழ்மையில் எந்த நற்பண்பும் இல்லை. அது மனதின் ஒரு நோய். அதனால் உடனே உங்களை இந்த மனதின் முரண்பாடு மற்றும் நோயுற்ற மனதிலிருந்து குணப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு எளிய குடிசையில் கந்தல் துணி அணிந்து பசியுடன் அலைவதற்காக வாழவில்லை. நீங்கள் செழிப்பான நிலையில் வாழவே வந்திருக்கிறீர்கள். நான் பணத்தை வெறுக்கிறேன், பணம் இழிவானது போன்ற வாக்கியங்களை என்றுமே பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் எதை நிந்திக்கிறீர்களோ அதை இழந்து விடுவீர்கள். இதில் நல்லது கெட்டது என்பது எதுவும் இல்லை. ஆனால் அவ்வாறு நல்லது கெட்டது என்று பிரித்து பேசினால் அதுவே உண்மையாகிவிடும். அடிக்கடி பின்வருமாறு கூறுங்கள்: பணம் எனக்கு பிடிக்கும், நான் அதை சம்பாதிக்கிறேன், சாமர்த்தியமாகவும் உருப்படியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்துவேன். நான் இதை சந்தோஷத்துடன் விட்டு கொடுத்தால் அதன் பலன் பன்மடங்காக திரும்பி வரும். செப்பு, எஃகு, தகரம், தாமிரம், ஈயம் அல்லது இரும்பு இவற்றை நாம் மண்ணிலிருந்து எடுக்கிறோம். எல்லா தீமையும் அறியாமையினால் மட்டுமின்றி மனதின் சக்தியை தவறாக பயன்படுத்துவதனால் ஏற்படுகிறது. நீங்கள் இறுதியில் அடைய விரும்புவதை உங்கள் மனதில் படம் பிடித்து பார்த்தால் அது உங்கள் ஆழ்மனது அது செயலாக்கி முழுமையடை செய்ய உதவும். ஒன்றுமே கொடுக்காமல் எதையும் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை உடனே நிறுத்துங்கள். இலவச மதிய உணவு என்று ஒன்றுமே இல்லை. நீங்கள் பெறுவதற்கு முன் கொடுக்க வேண்டும். உங்கள் லட்சியத்தின் மேல் கவனம் கொண்டிருந்தால் உங்கள் ஆழ்மனம் உங்கள் எண்ணத்திற்கு துணை போகும். செல்வதற்கான சாவி உங்கள் ஆழ்மன விதியின் செயல்பாட்டிலும் அதில் செழிப்பிற்கான எண்ணத்தை